ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். ஸோ டாக்டர் ஃபிக்ஸிட்டில் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ்லாம் அடுத்தடுத்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் அடிக்க போகிறோம். இதுதான் நான் கொடுத்துருக்காங்க ஈஸி. எம்ஆர்பி ரேட்டு வந்து 3240 ரூபா. என்கிட்ட தள்ளிக்கிங்க தெரியும். இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கலந்துக்கணும். நம்ம நார்மலாக ப்ரேமர் எப்படி அடிப்போம், ப்ரேமர் எமர்ஷன் அடிப்போம்ல, அந்த மாதிரி கலந்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து தண்ணி வந்து 4 லிட்டர் சேர்த்துக்கணும். ஸோ 20% அதாவது 4 லிட்டர் சேர்த்துக்கணும். ஸோ பாதி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். செங்கல் அல்லது கான்கிரீட் மேற்பரப்பில் தடவவும். அஸ்திவாரம், கொத்து சுவர் மற்றும் பிளிந்த் பீம் மேல் 2 விட்டுஃபிக்ஸ் கோட்டிங்கை இடுங்கள். 2 கோட்டிங்கிற்கு இடையில் குறைந்தது 6 மணி நேரம் காய விட வேண்டும். அப்போதுதான் முதல் கோட்டிங் நன்றாக காயும். முதல் கோட்டிங் காய்ந்தவுடன் இரண்டாவது கோட்டிங்கை வெர்டிகல் டைரக்ஷனில், அதாவது உள்ளுக்கு ஒரு இதோட சேஃப்டியாக நம்ம வந்து கரையா மருந்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கிறோம் ஒரு வாளிக்கு. ஸோ இது ஒரு சின்ன சேஃப்டி தான், அதுக்காண்டி தான். ஒரு 20 லிட்டர் வாளிக்கு 1/4 லிட்டர் சேர்த்துக்கிறோம் கரையா மருந்து. சேர்க்குறேன்னா சேர்த்துக்குங்க. இல்லாட்டினா அதாவது நம்ம இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் கிராவல் கொட்டுவாங்க பேஸ்மெண்ட்டில். அதில் வந்து தண்ணி விட்டு அது கடப்பாறை வச்சு கிண்டுறப்ப அதுலேயும் அவங்க வந்து இந்த கரையா மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இது நான் இது பண்ணுறதுனால கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே உள்ளுக்கு அடிக்க போகிறோம். வெளியில் ஒன்றும் பூசினோன்னா வெளியிலையும் அடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜோமா இதாடி. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணணும். ரோலர்லேயும் அப்ளை பண்ணலாம். பிளாஸ்டிக் லெவல் வந்து சமமாக இருந்துச்சுன்னா ரோலரில் அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறது பெட்டர். கழுவுறது வந்து நீங்கள் தண்ணியிலே கழுவிக்கலாம் ப்ரஷ்ஷை. கடைசியாக கூட நீங்கள் வந்து அந்த நுனியில் வந்து திணறு ஊற்றி கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டவுட்டும் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் பெயிண்டர்ஸ்க்கு. ஸோ இந்த ஏரியாவில் அடித்தாச்சு. இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே அடிக்கணும், அடித்து கம்ப்ளீட் பண்ணணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம இதை அடிச்சிட்டோம். ஸோ அடித்ததுக்கப்புறம் கிராவல் கொட்டியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ அந்த சைடில் பார்த்தாலே தெரியும் பிளாக் அடிச்சிருக்கிறது தெரியுதா. இது எல்லாமே நம்ம சுற்றி வரையும் அடித்தாச்சு, உள்ளேயும் அடித்தாச்சு. ஸோ 2 கோட் அடிக்கணும் நம்ம.